அண்ணே சீமான் அண்ணே, விஜய் அண்ணே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தம்பி வாங்க தம்பி வாங்க நீங்கள், அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஏன்டா வந்த அப்படின்றீங்க. உங்கள் வாட்ச்மேன் கூட கூப்பிடலையே ஏன் வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சரி ரைட்டு, நீங்கள் உங்கள் வாங்கி நீங்கள் என்னத்தை வேணாலும் பேசலாம். ஆனால் தம்பியை நீங்கள் எதிர்த்து ஜெயிக்கிறதுக்காண்டி யார் யார்கிட்டலாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே அவங்கக்கிட்டையாவது போய் நீங்கள் நேரடியாக பேச முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா நீங்கள் பேசின பேச்சு அப்படி. ஒரு ஆள் விடாம எல்லாரும் இதுக்கு முன்னாடி வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிருக்கீங்க. அஜித் சாரை பார்த்து மலையாளின்றது, ரஜினி சாரை பார்த்து மராட்டின்றது, இப்படி சாட்ட அண்ணனும் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரா அப்படி கிளி கிளின்னு கிழிச்சுக்கிட்டே போறீங்களே. கடைசியில் வந்துக்கிட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்கெல்லாம் வந்தா அப்படி கூட்டம் சேரும் இப்படி கூட்டம் சேரும், ரஜினி சார் வந்தா பயங்கரமா டபுள் மடங்கு சேரும், அஜித் சார் வந்தா இதுக்கு மேல 2 மடங்கு சேரும் அப்படின்றீங்களே, புலம்புறீங்களே. இந்த இந்த வித்தையெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிறீங்க? ரஜினிகாந்த் தமிழனா, அஜித் தமிழனா? தேவரப்படுத்த போறோம், இங்கிட்ட அஜித் குமார் படுத்த போறோம். அஜோத்திய பயிரடா அடிச்சு மண்டையை உடச்சு விட்டுருவோம், குலைச்சு விடுவோம். என்னது அஜித் குமாருக்கும் பசுமன் ஐயாவுக்கு என்ன சம்பந்தம்? அவன் நம்ம அவருடைய ரத்தமா உறவா சொந்தமா? அவன் மலையாளி, சொந்தமா அவன் மலையாளி, அவன் மலையாளி கொண்டாடு மலையாளி. அவனை எதுக்கு மலையாளி, அவனை எதுக்கு நீ கொண்டாடுற? வேதாளம் படம் வந்துச்சுன்னா அவன் சூடத்தை ஏத்துறான், அப்படியே சூடம் உடம்புல போட்டு எரிஞ்சு சாகணும். அயோக்கிய நாய் ஆத்திரம்.